உலகத்திலேயே ஒரு பத்திரிகையாளர் திருமணத்துக்கு கூப்பிட்டுட்டு நயன்தாரா அதை நிறைய பேர் அந்த ஆவணத்தை பார்த்துருப்பீங்க. அந்த ஆவணப்படத்தை நான் கூட பார்த்தேன். நான் அப்படி பெரிய ஒன்றும் இதுவால இல்லை, இதுக்கு ஏன் அவ்வளோ பில்டப்னு தெரியல. அதன் பிறகு தான் தெரியுது நயன்தாராவே இந்த விளம்பரத்துக்காக தான் அதை பண்ணியிருக்காங்களோன்னு நமக்கு தோணுது. இந்த மவுண்ட் ரோட்டில் இருக்கிற அண்ணா சாலையில் இருக்கிற ஒரு பெரிய 5 நட்சத்திர ஹோட்டல் தான் எல்லா மீடியாவும் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு நயன்தாரா விக்னேஸ்வரனுடைய கல்யாண அறிவிப்பு அப்படின்னு ஒன்று அத்தனை மீடியாக்களை குவிஞ்சிருந்தது. அந்த ஹாலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க இருந்தது. ஒரு 20க்கு 30 ரேஞ்சில் இருந்தது. அத்தனை பேரும் கேமராவை போட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து, இதில் வேறு ஏதோ சாப்பாட்டுக்கெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது இட்லி மேலே காலை வச்சு பொங்கலை கீழே கொட்டி கொலாப்ஸ் ஆகி, அது ஏன் வேணும்னே பண்ணாங்களா, அவமானப்படுத்தணும் பண்ணாங்களா, அங்கே சில ஊடக நண்பர்கள்லாம் சண்டைலாம் போட்டாங்க. சில பேர் கோச்சிக்கெலாம் வெளியே போனாங்க. ஆனால் அதை மீறியும் ஷூட் பண்ணி எல்லாருக்கும் கல்யாண அறிவிப்பு கொடுத்துட்டு யாரும் வராதிங்கன்னு சொன்னது உலகத்திலேயே அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு யாரும் வராதிங்கன்னு சொன்னாங்க. அவங்க வராதுன்னு சொல்லும் பொழுதே தெரிஞ்சு போச்சு இதை ஒரு வியாபாரமாக்க போகிறார்கள் இந்த திருமணத்தை அப்படின்னு. மேபி இந்த திருமணத்திற்கு வந்திருந்த முக்கியமான செலிபிரிட்டிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு சமயம் இதை விற்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்க மாட்டாங்க. அதை வச்சு வியாபாரமாக்கியிருக்காங்க. இந்த 3 பக்க அறிக்கையில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சமயத்தில் நயன்தாரா அதை நிறைய பேர் அந்த ஆவணத்தை பார்த்துருப்பீங்க. அந்த ஆவணப்படத்தை நான் கூட பார்த்தேன். நான் அப்படி பெரிய ஒன்றும் இதுவால இல்லை, இதுக்கு ஏன் அவ்வளோ பில்டப்னு தெரியல. அதன் பிறகு தான் தெரியுது நயன்தாராவே இந்த விளம்பரத்துக்காக தான் அதை பண்ணியிருக்காங்களோன்னு நமக்கு தோணுது. நான் சரி ஓகே, நான் என்னுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை மலையாளத்தில் சில படங்கள், அப்புறம் ஐயா படத்தின் மூலிமா வந்தேன். அப்புறம் எனக்குள்ளே காதல் வந்தது. அந்த சில காதல் முறிவாக ஏற்படுது, சிலது ஏமாற்றமாச்சு. அப்புறம் விக்னேஷும் கூட ஒரு காதல் ஆச்சு. அப்புறம் காதல் திருமணமாக ஆச்சு. அப்புறம் உயிர் உலகுன்ற ஒரு குழந்தைகள் வந்தாங்க. இதிலிருந்து நான் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். இதில் ஒவ்வொரு கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான படங்களாக இருந்த சில படங்கள், சில பதிவுகள்லாம் இதில் சேர்த்துருக்கிறேன். அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் நானு ரவுடி தான். இந்த படத்திலிருந்து நான் தனுஷ்கிட்ட சில கிளிப்பிங்ஸு, சில சாங்கு, சில ஃபோட்டோஸ் கேட்குறேன். அவர் என்ஓசி கொடுக்க மாட்டேன்றாரு. நான் முதல்ல அவங்க காசு கொடுக்குறேன்னு சொல்லலை. அதன் பிறகு இந்த விஷயம் பெருசாகும்போது நான் காசும் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. நாங்கள் செல்ஃபோனில் எடுத்த 3 செகண்டு அந்த வீடியோவை அதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காருன்னு. ஆனால் அந்த ஆவணப்படத்தை பார்க்கும்போது அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் தனுஷ் மௌனமாக இருக்கிறாருன்னு தெரியல. ஒரு வேளை இது முழுக்க அந்த கல்யாண கேசட்டிற்கான விளம்பரத்தை தான் இவங்க தேடிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா இவங்க கொடுத்த பில்டப் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தில் என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது. அதுவே ஒரு கட்டத்தில் போர் அடிச்சு போயிடுது. நீங்கள் ஒரு விஷயம், ஒரு பொதுவாக சுயசரிதை யாருமே எழுத மாட்டாங்க. காந்தியை விட யாரும் சுயசரிதை போல்டாக எழுதுனவங்களா எனக்கு இந்தியாவில் யாரும் தெரியல. மேபி சுயசரிதை எழுதும்போது பல உண்மைகளை சொல்லணும். ஏன்னா ரஜினிகிட்ட கே பாலச்சந்தர் சார் கேட்பார், உன்னுடைய பயோபிக் புத்தகமாக எழுத மாட்டேன் சார் அப்படின்னு. நான் நிறைய உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும், எழுத மாட்டேன். இதுதான் அதே போல் தான் இந்த ஆவணப்படமும். இதில் ஒரு 2 நடிகர்கள் நயன்தாரா பேசுகிறாங்க. ஆனால் பேரை குறிப்பிடாமலே பேசுகிறாங்க. அது ரொம்ப பேரை குறிப்பிட வேண்டியது தானே சொல்கிறீங்க நீங்கள். நான் ஒரு படத்தில் சீதையாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது பாலகிருஷ்ணா தான் ஹீரோ, தெலுங்கு படம். அது கூட ஒரு பெரிய எதிர்ப்புலாம் வந்தது. செட்டுக்குள்ளேயே போய் பாலகிருஷ்ணா செட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ளே நுழைய முடியாது. செட்டுக்குள்ளேயே போராட்டக்காரர்கள் போய் ஒரு கிறிஸ்துவ பெண் எப்படி சீதையாக நடிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி வந்து அது ஒரு 3 நாளில் பாரிமுனையில் இருக்கிற ஆரிய வைஷ்யா சமாஜானத்தில் இந்து பெண்ணாக அவங்க மதம் மாறினாங்க. அது காரணம் பிரபுதேவா. அப்புறமா இவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் கடைசி நாள் சீதையாக நடிக்கிறேன். அந்த சீதையாக நடிக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ வலி இருந்தது. காரணம் என்னென்னா, இதுதான் நான் நடிக்கிற கடைசி ஷாட்டு. இதன் பிறகு நான் சினிமாவை விட்டு விலக போகிறேன். காரணம், எனக்கு வேண்டப்பட்டவர், என்னுடன் நெருக்கமானவர் அல்லது எனக்கு ரொம்ப பழக்கமான ஒருவர் இதோடு நீ சினிமாவை ஸ்கிப் பண்ணிடுன்ட்டாரு. அதனால் நான் ரொம்ப வலியோடு அதை நடித்து முடிச்சுட்டு நான் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்க்கும்போது, இவர் யார் நமக்கு சொல்கிறதுக்கு, இவர் யார் நமக்கு கட்டளை எடுறதுக்கு, இவருடைய இன்னொரு முகம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு நான் அந்த முடிவை மாற்றிக்கிட்டேன். அந்த முடிவை மாற்றினால தான் இன்றைக்கி லேடி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அப்பட்டமாக பிரபுதேவா தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பேர் குறிப்பிடல. அதே போல் என்னுடைய முதல் காதல் வந்தப்போ அந்த எதிராளியை நான் ரொம்ப நம்பினேன். அவர் பார்த்திங்கன்னா என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சிம்புவை சொல்கிறாங்க. அதுலேயும் பேர் குறிப்பிடல. இவ்வளோ இது பண்ணவங்க அது பேர் குறிப்பிட்டிருக்கலாமே அப்படின்னு. இதெல்லாம் மீறி ஓகே, இது ஒரு விளம்பரத்தை தாண்டி வியாபாரத்திற்காக எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி என்பது அப்பட்டமாக தெரிகிறது. இது கூட பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க நயன்தாரா அந்த கட்சியில் இருக்காங்க, இந்த பவர்ஃபுல்லான ஏரியாக்குள்ளே இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க. ஆனால்
இந்த 3 செகண்டுக்கு 10 கோடி ரூபாய் நோட்டீஸ் கொடுத்த தனுஷ் தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட இவங்க பெரும்பகுதி யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து இவங்க அப்போ அவருடைய ரியாக்ஷன் என்ன? அவர் பாட்டு கடந்து போயிடுவார் அப்படின் பொழுது இவர் எதை கடந்து போயிட்டா இவங்க தரப்புல உண்மையாக மாறிடும். கடந்து போயாமல் ஏதாவது ஒரு பதிலாக சொல்லி ஆகணும், இல்லைன்னா அவருடைய சம்மந்தப்பட்டவர்கள் ஏதாவது பதில் சொல்ல. இது வரைக்கும் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் எதுவும் வரல, ஆனால் சொல்லி தான் ஆகணும். அது ஏன்னு தெரியல வந்து நமக்கு. குறிப்பாக அவங்க அறிக்கையில் நயன்தாரா சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி வந்து கஸ்தூர்ராஜாவுடைய மகன், அப்புறம் வந்து செல்வராகனுடைய தம்பி, இந்த பின்புலத்துலேருந்து நீங்கள் வந்தீங்க. நான் வந்து ஒரு சாதாரண மலையாள பெண்ணா திருவிழாவிலேருந்து வந்து ஒவ்வொரு இதுவாக வந்து மாறி 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 இன்றைக்கி இந்த இடத்த உச்சத்தை அடைஞ்சிருக்குன்னு அது கூட கஸ்தூர்ராஜா ஒரு இது சொல்லியிருக்காரு வந்து. எனக்கும் என் பையனுக்கும் அந்த தனுஷுக்கும் உனக்கு பதில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லைம்மா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் இது எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை கடந்து போயிட்டோம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போன்ற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டார். தனுஷோடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கும் பொழுது, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இவ்வளோ தூரம் எடுத்து பயன்படுத்தியிருக்காங்கன்னா உங்களுடைய ரியாக்ஷன் ஏதாவது ஒன்று அதில் இருந்தாகணும். எந்த மாதிரி ரியாக்ஷன், எந்த மாதிரி ஆக்ஷன் வரும்னு நம்ம பார்ப்போம். இல்லை இதாவது வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு வேலை ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்து உடனே சுட சுட அவங்க போடல. கிட்டத்தட்ட 2 வருஷமாக அது வெயிட்டிங்கில் இருந்திருக்கு. இந்த வெயிட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டு, கட்டு, ரீஷூட்டு அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இது சுவாரஸ்யமாக இல்லாமல் போயிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா வந்து அவர் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்துருக்காங்கன்னு போது இது ஹிட் அடிக்கணும், ஸ்பான்சர் வரணும், இது வந்து ரிப்பீட்டாக நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதை வலுக்கட்டாயமாக சேர்த்துருக்க, இந்த கான்ட்ரவர்சிக்காக இதை சேர்த்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது வந்து. ரகுமானுடைய இந்த விவகாரத்து மேட்டர் நேற்று இரவிலிருந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான். குறிப்பாக ஒரு 29 வருட வாழ்க்கை, ஒரு இல்லற வாழ்க்கை, 3 குழந்தைகள், ஒரு பெண்ணுக்கு இது கூட சொல்லிட்டு இருந்தாங்க, பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க இல்லைங்களா, ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அவரை கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் வந்து இவங்க பிரிஞ்சுட்டாங்க. அந்த அந்தஸ்துக்கு கீழே வந்து அவர் வந்து ரகுமான் தன் கணவர் வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டாரு, அது இவங்களுக்கு கோபம் ஆயிடுச்சுன்னா. அப்படிலாம் கிடையாது. ஒரு ஒரு மகளுக்கு அப்பாவை விட அம்மா தான் ரொம்ப பார்த்து பண்ணுவாங்க. அது அந்தஸ்துலாம் வேற ஒரு விஷயம். ரகுமானே கூட சொல்லியிருப்பாரு, நான் திலீபா இருக்கும்போது என்ன அந்தஸ்து இருந்ததுன்னு. மகளுக்கு பிடித்தமான ஒரு விஷயம், நல்ல பையன், ஓகேன்னு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. இதெல்லாம் மீறி ஏதோ இவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா பரபரப்பாக அந்த சோஷியல் மீடியாக்களில் பேசுறது வந்து ஏதோ ரகுமான் ஒரு பக்கமும் சாய்ராபானும் இன்னொரு பக்கமும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒவ்வொரு கண்டத்தை விட்டு ஓடி போன மாதிரி பேசுகிறாங்க. அது வாழ்க்கையே கிடையாது. திடீர்னு அவங்க ஒன்று சேர வேண்டும். ஏன்னா நீங்கள் எத்தனையோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே வந்து நாங்கள் கல்லூரி படிக்கிற காலத்திலே கல்லூரி ஒரு நண்பருடைய அம்மா அப்பா தான். கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 40 வருஷமாக பேசிக்கவே மாட்டாங்க. இது மாதிரி பேசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 4 பசங்க. ஒரு கட்டத்தில் பசங்கள்லாம் வளர்ந்து பேரம்பத்திலாம் இதுவாகி எல்லோரும் அவங்கவுங்க இது போன பிறகு அவங்களுக்கு தான் உண்மையான அன்பு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. அவங்க அந்த இவ்வளோ நாள் பேசாமல் இருந்த இந்த பிரிவு வந்து கடைசி காலத்தில் ஒரு பெரிய அந்யோன்யத்தை ஏற்படுத்து. இதுதான் வந்து இந்த அன்பு தான். நீங்கள் ஒரு நொடியில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகலாம், ஆனால் சேரும்போது தான் ஒரு விஷயம் ஆகுது. நீரடித்து நீர் விலகாதுன்னு வந்து அது போல் வந்து இந்த விவகாரத்தில் ஏஆர் ரகுமானும் சாய்ராபானும் நிச்சயமாக வந்து ஒரு கட்டத்தில் சேர்ந்துட்டா என்ன பண்ணும், சேர வேண்டியதான். அது வந்து சேர்ந்துட்டா என்ன பண்ணுவாங்க, சேரணும் அப்படின்னு தான் வந்து எல்லோருடைய ஆசையும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் திறக்கும் பொழுது ரகுமான், ஏன்னா ரகுமான் வந்து எந்த இடத்திலும் யாரும் மனசு புண்படி கூட பேசுனதே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கேயுமே அவரை வேணா ஓட்டுன்னு ஓட்டியிருக்காங்க வந்து வேணும்னே வன்மத்து மூலிமா. ஒரு நிகழ்ச்சியில் சல்மான் கான் பக்கத்தில் வச்சு செய்வார் வந்து, இவர் ஆவரேஜ் படத்துக்கு மியூசிக் போடுறவர் அப்படின்னு அவமானப்படுத்தியிருப்பார் வந்து. அதையெல்லாம் கடந்து வந்தவர் வந்து. இதையெல்லாம் மீறி ஒரு தமிழனா நீங்கள் நமக்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்ம மனநிலை வேறு மாதிரி பார்க்குறோம். ரோடு கடையில் சாப்பிடும்போது நாம் ஒரு மனநிலையில் இருப்போம். ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலில் போகும்போது நமக்கான ஒரு மனநிலை மாறும். அப்படி இந்திய சினிமா ஆஸ்கருக்கு தகுதியே கிடையாது. ஆஸ்கர் பக்கம் வந்துடாதீங்க, நீங்களாம் இங்கே வர்றதுக்கான வேலையே கிடையாது, நீங்கள் அந்த ஓரமாக ஆப்பிரிக்காவோட கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு தமிழனா 2 ஆஸ்கரை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்குன்னு தமிழில் சொன்னாங்க பாருங்கள். அதை விட பேர் என்ன கட்ஸ் வேணும்? மாமன்னன் ஆடியோ லான்ச்சில் வடிவேலு சொன்ன மாதிரி தான், ஆஸ்காரை சாக்கு மூட்டில் கட்டின்னு வந்தவர் யாரு அப்படின்னு அங்கே கிளாப்ஸ் அடிச்சுது. அப்படியாப்பட்ட ஒரு நபர் தன்னிலையை எந்த சூழ்நிலையும் மாற்றிக்கொள்ளாத ஒரு அற்புதமான தமிழன். அதை தான் சொன்ன இசைக்கலைஞன் ரகுமானுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு தென்றல் வீசும்னு நம்புறேன் நான்.